ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லம் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்கிறாங்க, ப்ளஸ் அதோட யூசஸ், அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு சிவில் தோழா யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்லம் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி. ஓகேங்களா? காங்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லம் டெஸ்ட் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லம் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, ஸ்லம் டெஸ்ட்டும் அதில் ஒன்று. அப்போ காங்கிரீட்டோட ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா ஸ்லம் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, விபி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, காம்பேக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டுன்னு இருக்குது, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்லம் டெஸ்ட். ஒர்க்கபிலிட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஸ்லம் டெஸ்ட். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்லம் டெஸ்ட்டை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக தேவையானது அப்பரட்டஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலில் தயாரிக்கப்பட்ட ஒரு இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம்பிங் ராடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல், அதுக்கப்புறம் நம்ம அது உள்ளே போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய காங்கிரீட், அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் டேப். இது எல்லாமே நமக்கு இந்த ஸ்லம் டெஸ்ட்டை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இந்த அப்பரட்டஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு IS 7320 பார்த்தீங்கன்னா அப்பரட்டஸோட டைமென்ஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பரட்டஸும் அதுக்கு என்னென்ன இருக்கணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு IS 7320 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி எப்படி செய்யும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு IS 1199 அப்படின்ற IS கோட் புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லம் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ட்ராயிங்ஸ், அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கோனோட டாப் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கணும், ஆர் 100 mm அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்கணும். டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அப்படின்றது இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோனோட மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்களா? மெட்டலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம GI யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அலுமினியம் அப்படின்றத வந்து நம்ம இதில் அவாய்ட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்ம GI தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட திக்னஸ் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு 0.2 திக்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பிளேட் அப்படின்றது ஒன்று வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கு மேலே தான் இந்த அப்பரட்டஸை நம்ம தூக்கி வைப்போம். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.6 mm அந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த கோனை பார்த்தீங்கன்னா ரிவீட்லேயும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படின்னா வந்து வெல்டரில் ஜாயின் பண்ணுவாங்க. ரிவீட்டில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜாயின் பண்ணுற ஸ்பேஸ் வந்து நமக்கு தெரியும். அதை வந்து சீம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வெல்டு பண்ணி கிரைண்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜாயிண்ட் நமக்கு தெரியாது. அது வந்து சீம்லெஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 2 வகையான கோன் இருக்குது நம்மகிட்ட. அதையும் நம்ம இதெல்லாம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான். இதை பற்றியும் வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேம்பிங் ராடோட டயா பார்த்தீங்கன்னா 16 mm டயா இருக்கணும். அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 600 mm இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அப்பரட்டஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஓகே, வாங்க நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா பேஸ் பிளேட்டை எடுத்து நம்ம ஃப்ளோரில் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கோனை தூக்கி நம்ம வச்சுட்டு நம்ம காங்கிரீட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த காங்கிரீட் மிக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல்டு டெஸ்ட். இது பார்த்திங்கன்னா நமக்கு RMCலேருந்து வர குவான்டிட்டிலேருந்து ஒரு பாட்டை நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லை நம்ம சைட்டில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காங்கிரீட் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர். இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். 30 சென்டிமீட்டர் 4ஆக டிவைட் பண்ணி 4 பார்ட்ஸாக வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் 1/4 நம்ம ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேம்பிங் ராடு இருக்குது சொன்னோம் இல்லைங்களா, அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஒரு 25 டைம்ஸ் வந்து அதை டேம்ப் பண்ணி ப்ராப்பராக காம்பேக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் அப்படின்னு ஒவ்வொரு லேயராக நம்ம காம்பேக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோனை வந்து நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம், மேலே லிஃப்ட் பண்ண போகிறோம். இதை லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 90 டிகிரியில் வெர்டிக்கலாக நம்ம தூக்கணும். ஸ்லைட்டாக கூட ஹரிசாண்டலாவோ அப்படியே டில் பண்ண மாதிரி தூக்கக்கூடாது. அப்படி தூக்கும்போது அந்த காங்கிரீட்டோட நம்ம உள்ளே இருக்க ஸ்பெசிமெனை பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ ரிசல்ட் வந்து நமக்கு தப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம அப்படியே மெதுவாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறோம்.
அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க டேம்பிங் ராடோ இல்லை ஸ்பிரிட் லெவலில் ஏதோ ஒன்று நம்ம அந்த கோனோட லெவலுக்காக வச்சுட்டு பேலன்ஸ் ஹைட் என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, கோனோட ஹைட்டில் வந்துட்டு எவ்வளோ கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துருக்கு, பேலன்ஸ் ஹைட் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எத்தனை அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். 0 to 25 இருந்ததுன்னா அது வந்து வெரி லோ ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே 25 to 50 இருந்ததுன்னா அது வந்து லோ ஒர்க்கபிலிட்டி. 50 to 100 இருந்ததுன்னா அது வந்து மீடியம் ஒர்க்கபிலிட்டி. 100 to 175 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஹை ஒர்க்கபிலிட்டி. டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருந்ததுன்னா அது வந்து வெரி ஹை ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 3 நாளாக சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ட்ரூ ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஜீரோ ஸ்லம்ப் அப்படின்னும், கொலாப்சபிள் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ஷியர் ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது ட்ரூ ஸ்லம்ப் அப்படின்னும் போது நம்ம ப்ராப்பராக கிடைக்கும் செய்யும் போது மிக்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்டை பண்ணும்போது மேலே வந்து ஒரு 4 inches 100 இல்லை 5 years அந்த அளவுக்கு மட்டும் கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம டேப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கொலாப்சபிள் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிமன் உள்ளே போட்டுட்டு நம்ம லிஃப்ட் பண்ணும்போது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டு ஃப்ளோர் லெவலுக்கு அந்த காங்கிரீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கும். இது வந்து கொலாப்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர் அப்படின்னும் போது இது பார்த்தீங்கன்னா ஷியர் லோட்னா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வந்து டயகனல் ஷேப்பில் வந்து கட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி போயிங்கன்னா அது வந்து ஷியர். ஜீரோன்னு சொல்லுவோம். ஜீரோ ஸ்லம்ப் அப்படின்னா நீங்கள் போட்டு வச்சுருக்க ஸ்பெசிமனை லிஃப்ட் பண்ண அப்புறம் ஒன்றுமே ட்ராப் ஆகாமல் ஃபுல்லாக டைட்டாக இருக்குது அப்படின்னும் போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஸ்லம்ப் கொலாப்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணோம் இந்த டெஸ்ட்டை பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு அதை ஒர்க் பண்ணணும். உள்ளே வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கா அப்படின்றது பண்ணணும். ரஃப் ஃபினிஷ் இல்லை இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணதை கிளியராக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்லாம் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஃப்ளோரில் வச்சு பண்ணும்போது அந்த ஃப்ளோர் ஏரியாவில் எந்த ஒரு வைப்ரேஷனுமே வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகக்கூடாது. ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா அந்த வைப்ரேஷன் மூலிமா நமக்கு அந்த காங்கிரீட் பார்த்தீங்கன்னா வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நமக்கு ரிசல்ட்டு தப்பாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரியோ இல்லை நம்ம டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வரோம், நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஒன்றுன்றதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம். லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சூடாக ஹாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடை நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. வெறும் ரைஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃப்டர்நூன் நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் தட்டில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஷேப்பில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அது எதுவுமே கொலாப்ஸ் ஆகிருக்காது. ஆறாமல் சூடாக எடுத்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனது அந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது போடும்போது அதே மாதிரி ஸ்டிஃபாக நிற்காது, அது லைட்டாக உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கும். கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது இன்னமும் கூட இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கும். இது எதனால் நடக்குதுன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் அதோட மிக்சிங் ரேஷியோ அதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு இது வருது. இதே தாங்க நமக்கு இந்த காங்கிரீட்டையும் நடக்குது. நம்ம எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸோட மெட்டீரியல் எப்படி இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இன்னொன்று கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற அக்ரிகேட் வந்து 38 மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் டேரெக்டாக வந்து இந்த ஸ்லம்ப் டெஸ்ட்டில் பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காங்கிரீட் மிக்சிங்கை வந்து நம்ம வெட் சீவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். 38 மேலே யூஸ் பண்ணுற அக்ரிகேட்டை வந்து வெட் சீவிங் பண்ணிவிட்டு அதில் இருந்துட்டு வர பேலன்ஸ் மெட்டீரியலை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லம்ப் டெஸ்ட்டை பண்ணணும். சரிங்களா, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.